ஐயா வணக்கம். எனக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஐயா, என் கணவர் குடிக்கிறார். என் மீது விருப்பமில்லாமல் வாழ்ந்து வருகின்றார். தாம்பத்தியம் நடத்துவது இல்லை. கேட்டால் என்னால் ஆகாது என்கிறார். மனதில் அவருடைய பெரியம்மா மகளை நினைத்து வாழ்வது பேச்சில் புரிகிறது. என் மாமியார் இதை பயன்படுத்தி தன் இஷ்டத்திற்கு எங்களை பயன்படுத்துகிறார். இவை தெரிந்தும் இவரை திருத்தலாம் என எண்ணி டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கொண்டேன். அதையும் பிடுங்கிக் கொண்டு என்னை பயன்படுத்தி வாழ்வார்களோ தவிர எனக்கு உண்மையான குடும்பம் அமையாது என்று கலக்கம் வந்துவிட்டது. என் குழந்தையை கூட தன் பக்கம் இழுக்க நினைக்கிறார்களே தவிர உண்மைத்தன்மையுடன் வாழ எண்ண மாட்டேன் என்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நல்லறத்தை எண்ணி என் வாழ்க்கை குழப்பமாக உள்ளது. என் மாமியார் என் வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்துகிறார். இதை என்னால் ஏற்க முடியவில்லை. இவர்கள் என்று உணர நான் என்று நிம்மதியாக வாழ என்ன தேவைக்காக இந்த கல்யாணம் என ஆகிவிட்டது. எங்கள் மாமியார் சூனியம் வைத்தாவது தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவர். என் பிடியை இறைவன் என தளர்த்தினால் என் நிலை அதல பாதாளத்திற்கு போகிறதே. என் கணவரை திட்டமிட்டு வளர்த்திருக்கிறார். அதாவது இப்போ இது உங்களுடைய ஒரு பிரச்சனை. இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நிறையாவருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ உதாரணமாக உங்கள் கணவருக்கு மாமியார் 2 பேரும் ஏதோ அவங்களுடைய எப்படி நடந்துக்கிடணுமோ அப்படி நடந்துக்கிடலை. இப்போ அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு நேர்மையான வழியில் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? நீங்கள் சக்தி இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்போது செஞ்சு பார்த்துருப்பீங்க, அவங்கள வழியே கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களால் அது முடியல. அப்போ நீங்கள் அதை முடியலையேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போராட்டம் தானே வரும். அப்போ அது உங்களை இன்னும் கொஞ்சம் தானே பாதிக்கும். அதனால் உங்களால் முடியல, இது நம்ம ஆனால் முடியணும்னு அதை சரி பண்ணணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் முடியலைங்கிறது இருக்குது. உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இது உங்கள் எல்லைக்குள்ளே இருந்ததுன்னா அதை நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நம்ம சொல்லலாம். இது உங்களை எல்லை கடந்த ஒன்றா இருக்குது. அப்போ எல்லை கடந்த ஒன்றா இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இதில் தான் நம்ம இந்த டோட்டல் மைண்டுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். அந்த டோட்டல் மைண்டுடைய கான்செப்டை நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த டோட்டல் மைண்டு நீங்களாகவே மாறிடுது. அந்த டோட்டல் மைண்டு தான் நீங்கன்னு சொல்கிற அளவில் உங்களுடைய கான்சியஸ் மைண்டே டோட்டல் மைண்டு தான்னு சொல்கிற மாதிரி அந்த கான்சியஸ் மைண்டே டோட்டல் மைண்டே கான்சியஸ் மைண்டுடைய ரோலை எடுத்து செயல்படுது. அப்போ நீங்கள் பொறுப்பை கான்சியஸ் மைண்ட்கிட்ட கொடுக்கல, டோட்டல் மைண்டை கொடுத்துட்றீங்க. டோட்டல் மைண்டே கான்சியஸ் மைண்டாக இருந்து செயல்படும் பொழுது அப்போ உங்களுடைய செயல்முறைகளே வேறு மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் அதை உங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறீங்க, முடியாத போய் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. என்ன முடியுமோ பாசிபிளாக செய்யக்கூடியது மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ இதில் உங்களுக்கு எதிராக எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதான் உங்களுடைய எல்லை நீட்டு சொல்லி வச்சு உங்களுக்கு எல்லைக்குட்பட்டதை நீங்கள் நல்லா செய்யலாம்ல. அந்த மாதிரி எல்லைக்குட்பட்டதை நல்லா செய்கிற மாதிரி அந்த அணுகுமுறையே வந்துடும். எல்லைக்கு உட்படாததெல்லாம் போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதபடி உங்களுக்கு இதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் முடியாத கூட முடிய வைக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் அது மிஸ்டேக்கலாக கூட அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க. யார் பில்லி சுனி வச்சாலுமே கூட உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அதுக்கு உட்பட்டது தான் எல்லாமே. அதை அந்த பில்லி சுனியத்தால் கூட டோட்டல் மைண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது எல்லாத்துக்கும் மேலே உள்ள ஓவர் பவர்ஃபுல்லானது. அதனால் அந்த டோட்டல் மைண்டே நீங்களாக இருந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சில நேரங்களில் பொறுமை தான் காக்கணுங்கன்னா பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் பூரண திருப்தியோடு செய்ய வேண்டியதை செய்கிறோங்கிற உணர்வோடு இதுதான் நான் செய்ய முடியுங்கிற மாதிரி உணர்வோடு எடுத்துக்கிடுங்க. 2வது உங்கள் கணவரோ மாமியாரோ அவங்களுமே எல்லாருமே இறைவனுடைய அம்சத்துக்குள்ளே உங்கள் டோட்டல் மைண்டினுடைய எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டவங்க தான். அதனால் அவங்களுமே ஏதோ அவங்கள அறியாமலேயே இப்போ செஞ்சாலும் அவங்க சரியாக வந்துடுவாங்கங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க. அதனால் அவங்க தப்பு பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப நீங்களே பெருசுப்படுத்தாதுங்க. தப்பு பண்ணாலும் கூட அவங்க ஏதோ ஒரு வகையில் சரியாக ஆயிடுவாங்கங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா எல்லாருமே அந்த டோட்டல் மைண்டினுடைய இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க தான். அதனால் எல்லாமே ஒரு இடத்துல சரியாக வந்துடுவாங்க.
அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. அந்த டோட்டல் மைண்டே வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்டாக செயல்படுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முழு ஈடுபாடோட, முழு தன்னம்பிக்கையோட நீங்கள் செயல்படுங்க. வெற்றிங்கிறது முக்கியமே கிடையாது. வெற்றியை நீங்கள் நினச்சிங்கனாலே அது கான்ஷியஸ் மைண்டு தான் வெற்றியை முக்கியமாக நினைக்கும். அது வெற்றியை நினச்சி தான் போராடி கிடைக்கலன்னா தோல்வி நம்ம இதுக்கு வந்துடும். டோட்டல் மைண்டினுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால் செயல் தான் முக்கியம். வெற்றிங்கிறது முக்கியமே கிடையாது. செயல் மட்டுமே முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால் டோட்டல் மைண்டு செயல்படுதுன்னு அர்த்தம். வெற்றி ரிசல்ட்டு தான் முக்கியம்னு சொன்னால் கான்ஷியஸ் மைண்டு செயல்படுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து டோட்டல் மைண்டே கான்ஷியஸ் மைண்டு மூலமாக செயல்படுற மாதிரி ஒரு செயல் மட்டும்தான் முக்கியம். வெற்றி தோல்வி முக்கியமே கிடையாது. அது வர்றதுபடி வரட்டும் நீட்டு சொல்லி விட்டுட்டு பொறுமையோடையும் செயல் வீரியத்தோடு நீங்கள் செயல்படுறது தான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இதுதான் தீர்வு.